ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் சேவை செய்வதில் கிறிஸ்தவ சமூகம் முன்னணியில் உள்ளது. பல பள்ளிகளை நடத்தி குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 99வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய மந்திரிகள் நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், சபாநாயகர் ஓம் பிர்லா, பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழாவில் நிதிஷ்குமார் பேசினார். வாஜ்பாய் ஒரு சிறந்த தலைவர். அவரது ஆட்சி காலத்தில் நான் மத்திய அமைச்சராக இருந்தேன். அவர் எனக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து அழைக்க பார்த்தவர். பீகார் முதல்வராக நான் பொறுப்பேற்றதில் வாஜ்பாய்க்கு முக்கிய பங்கு உண்டு என புகழ்ந்தார். தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து முதல்வர் ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி போன் மூலம் கேட்டறிந்தார். நிவாரண நிதி வழங்குமாறு பிரதமரிடம் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். தேவையான நிதி உதவி வழங்குவதாக பிரதமர் மோடியும் உறுதியளித்தார். மழை பாதிப்புகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மதிப்பீடு செய்வார் என பிரதமர் கூறியதாக ஸ்டாலின் தெரிவித்தார். மத்திய அரசு மீது வீண்பழி சுமத்தி திமுகவினர் வம்பு சண்டை போடுகின்றனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசை குறை சொல்ல தமிழக அரசு முனைப்பு காட்டி வருகிறது என்றும் கூறினார். சென்னை எண்ணூர் கடலில் எண்ணெய் கலந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வருகிறார். மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் உரிய நிதி கொடுப்பார்கள் என நம்புகிறோம் என அமைச்சர் உதயநிதி கூறினார். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளுக்காக 2,87,00,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது. மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்த 1064 பேருக்கு நிவாரணமாக 1,06,00,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்களை அம்மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பால் 16 பேர் இறந்தனர். 67 மாடுகள், 135 கன்றுகள், 504 ஆடுகள், 28,392 கோழிகள் உயிரிழந்துள்ளன. 1064 குடிசை வீடுகள் முற்றிலும் இடிந்து சேதமடைந்துள்ளன என கார்த்திகேயன் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வருகிற 30ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல், தெற்கு அந்தமான் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுகிறது. இந்த பகுதிகளுக்கு வருகிற 28ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவித்துள்ளது. கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல இடங்கள் இன்னும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தமிழக அரசு இதை பற்றி கவலைப்படவில்லை என புதுச்சேரி கவர்னர் தமிழிசை கூறினார். தென் மாவட்ட மக்களை மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் தமிழக அரசு நடத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் பொங்கலுக்குள் பயன்பாட்டுக்கு வரும். பஸ் நிலையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். இங்கு தினசரி 2310 பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். JN1 வகை கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குளிர்காலம் என்பதால் JN1 வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது. இதன் வீரியம் குறைவுதான் புதிய வகை கொரோனாவால் காய்ச்சல், சளி, வயிற்றுப்போக்கு பாதிப்புகளே உள்ளதாக கூறியுள்ளது. சென்னையில் மழை வெள்ளத்திற்கு பிறகு எந்தவிதமான தொற்று நோயும் ஏற்படவில்லை என மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையில் நடந்த மருத்துவ முகாம்கள் மூலம் 5,64,000 பேர் பயனடைந்துள்ளனர். சென்னையில் இதுவரை 1,38,000 மெட்ரிக் டன் குப்பை அகற்றப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். நிர்மலா சீதாராமன் எழுப்பிய கேள்விக்கு சரியான பதிலை கூறவில்லை. மாறாக அவரை ஜாதியை சொல்லி திட்டுவது, பெண் என்றும் பாராமல் இழிவுபடுத்துவது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் மேலும் 628 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 4,054 அதிகரித்துள்ளது. கேரளாவில் 128 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. ஒருவர் இறந்தார். மழை வெள்ள பாதிப்பு குறித்து பாஜகவினர் கேவலமான அரசியல் செய்கின்றனர் என மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ கூறினார். தயாநிதி மாறன் பேசிய பேச்சில் எந்த தவறும் இல்லை. அவரது கருத்தை நான் பல கூட்டங்களில் பேசியுள்ளேன் என்றும் தெரிவித்தார். சென்னை வானகரத்தில் நாளை அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆய்வு செய்தார். தேர்தலுக்கான கூட்டணி மற்றும் கட்சி விதிகள் உட்பட பல விவகாரங்கள் பற்றி பொதுக்குழுவில் தீர்மானங்கள் இயற்றப்பட உள்ளன. எதிர்ப்பே இல்லாமல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக சீனிவாசன் கூறினார்.
லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநருக்கு மதுரை தல்லாக்குளம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மழை வெள்ள பாதிப்புகளை அரசு முறையாக கையாளவில்லை, திராவிட மாடல் திண்டாடு மாடலாக மாறிவிட்டது என கவர்னர் தமிழிசை கூறினார். தென் மாவட்டங்களில் 6 குளங்கள் எதுவும் தூர்வாரப்படவில்லை. தென் மாவட்டங்களில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக எடுத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சென்னை வானகரத்தில் நாளை காலை 10:35க்கு அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கூடுகிறது. அதிமுகவில் இருந்து நீக்கிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்த வழக்குகள் குறித்தும் அரசியல் நிலவரம் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழிசை கவர்னர் பணியை மட்டும் பார்த்தால் போதும், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளராக செயல்பட வேண்டாம் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். அவர் எதிர்கால திட்டம் தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதுதான். ஏற்கனவே தமிழக மக்கள் தோல்வியை பரிசாக கொடுத்தனர், மீண்டும் தோல்வியைத்தான் கொடுப்பார்கள் எனவும் சேகர் பாபு கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு மருத்துவர் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். தனியார் துறையில் மருத்துவம் என்பது பணம் கொழிக்கும் வணிகமாகிவிட்ட சமகாலத்தில் ஏழை மக்களின் இறுதி நம்பிக்கையாக அரசு மருத்துவர்களே உள்ளனர் என்றும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் காரமடையில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற தலைப்பில் விழா நடந்தது. இதில் கலந்து கொண்ட மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி முடித்த 23 பெண்களுக்கு ஸ்கில் இந்தியா சான்றிதழ் வழங்கினார். பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற முத்ரா வங்கி திட்டம் மகளிர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்று கூறினார். டீசல் பஸ்களுக்கு பதிலாக மின்சார பஸ்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார். பருவநிலை மாற்றத்தின் பிடியில் உலகம் சிக்கி தவிக்கிறது. இந்த சூழலில் தமிழக அரசின் போக்குவரத்து கழகம் நகர பகுதிகள் பயன்பாட்டிற்காக 552 டீசல் பஸ்களை கொள்முதல் செய்ய முடிவு செய்துள்ளது. அதற்கு பதில் மின்சார பஸ்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. நிவாரணப் பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு சுங்க கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதன்படி தூத்துக்குடியில் உள்ள சுங்கச்சாவடிகளில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை கட்டணம் வசூலிக்கப்படாது என மாவட்ட கலெக்டர் லட்சுமிபதி அறிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வண்ண விளக்குகளால் ஜொலித்த விமான நிலையம் மக்களை வெகுவாக கவர்ந்தது. ஹைதராபாத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த பஸ்ஸில் கஞ்சா கடத்தப்படுகிறதா என கூடூர் போலீசார் சோதனை நடத்தினர். 2 பயணிகளின் படுக்கைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 55,87,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். நகை வாங்க செல்வதாக கூறிய அவர்களிடம் முறையான ஆவணங்கள் இல்லை. ஆந்திராவை சேர்ந்த 2 வரையும் போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திருத்துறைப்பூண்டி நோக்கி தனியார் பஸ் சென்று கொண்டிருந்தது. கீழ்ப்பாலம் என்ற இடத்தில் இருந்து பஸ்ஸில் ஏற முயன்ற கூலி தொழிலாளி சிவமணி என்பவர் தவறி கீழே விழுந்தார். அவர் மீது பஸ் ஏறி இறங்கியது. இதில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். போலீசார் பஸ் டிரைவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். தஞ்சை பெரிய கோயிலில் இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். 16வது கோயம்புத்தூர் விழா ஜனவரி 2 முதல் 8ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விளையாட்டு, உணவு, இசை என 150க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் நிகழ்வாக டபுள் டக்கர் பஸ் அறிமுகம் செய்யப்பட்டது. கோவை நகரை பொதுமக்கள் கண்டு ரசிக்கும் வகையில் 2 டபுள் டக்கர் பஸ்கள் 6 வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது. முன்பதிவு செய்து இலவசமாக ஜாலி ரைட் செல்லலாம். கிறிஸ்துமஸையொட்டி இன்று ஞாயிறு அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கணினிமயமாக்கப்பட்ட முன்பதிவு மையங்கள் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே இயங்கும். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவாக இந்த ஆண்டு 202 புலிகள் இறந்ததாக இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா 52, மத்திய பிரதேசம் 47, உத்தரகாண்ட் 26, தமிழ்நாடு 15 புலிகள் இறந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம், சந்தவாசல், களம்பூர் பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த சின்னதுரை என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 25 பவுண்ட் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் காரிக்கோட்டையில் நடந்தது.
5 வயது முதல் 21 வயது வரையிலான 450 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் விமான போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. ஓடுதலும் தெரியாத வகையில் பனிமூட்டம் இருந்தது. இதனால் பல்வேறு விமானங்கள் அருகிலுள்ள நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. மேலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தெலுங்கானாவில் உணவு விநியோக சேவையில் ஈடுபடுவோர் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு வழங்கப்படும் என முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் தெருவில் சென்றவரை அச்சுறுத்தும் வகையில் வளர்ப்பு நாய் விடாமல் குறைத்ததால் ஏற்பட்ட பிரச்சினையில் நாயின் உரிமையாளரான பெண் அடித்துக் கொல்லப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒன்றியத்தில் மழை வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்துள்ளது. விரைவாக நிவாரணம் வழங்கும் பணிகளை செய்து வருகிறோம் என அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் தான் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி ராஜ்யசபா தலைவர் ஜெக்தீப் தன்கரை போல மிமிக்ரி செய்தது சர்ச்சை ஏற்படுத்தியது. மீண்டும் அதேபோல் மிமிக்ரி செய்த கல்யாண் பானர்ஜி, நான் மிமிக்ரி செய்து கொண்டே இருப்பேன், இது ஒரு கலை, தேவைப்பட்டால் 1000 முறை செய்வேன் என தெரிவித்துள்ளார். கேரளாவில் டிஜிபி அலுவலகம் நோக்கி நடந்த பேரணியில் வன்முறை வெடித்தது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் கே சுதாகரன், எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சுதீசன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பலமுறை கூறியும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர் மாநகராட்சி அண்ணா நகரைச் சேர்ந்தவர் தியாகராஜன், வயது 45. நிலப்பிரச்சினை தொடர்பாக கரூர் நகர போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். நடவடிக்கை இல்லை. ஆத்திரமடைந்த தியாகராஜன் ராமானுஜம் நகரில் உள்ள செல்போன் டவரில் ஏறி தற்கொலை செய்யப் போவதாக மிரட்டல் விடுத்தார். தீயணைப்புத் துறையினர் அவரை மீட்டனர். போலீசார் விசாரிக்கின்றனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இதிலிருந்து விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன் விலகிய நிலையில் அடுத்த விக்கெட் கீப்பர் யார் என கேள்வி எழுந்தது. இந்நிலையில் KL ராகுல் விக்கெட் கீப்பராக நன்றாக செயல்படுகிறார். பேட்டிங் மற்றும் கீப்பிங் இரண்டிலும் அசத்தக்கூடிய அவரை போன்ற ஒருவர் இருப்பது நல்ல வசதியை கொடுக்கிறது என பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் சுரங்கத்தில் சிக்கித் தவித்த தொழிலாளர்களை மீட்ட 12 எலிவலை தொழிலாளர்களுக்கும் தலா ரூபாய் 50,000க்கான காசோலை உத்தரகாண்ட் அரசு சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஊதியம் போதாது என்றும் கூடுதல் ஊதியம் வழங்கப்படாவிட்டால் காசோலையை அரசிடம் திருப்பியளிக்க உள்ளதாகவும் எலிவலை தொழிலாளர்கள் கூறினர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க இருந்த விராட் கோலி குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த 22ஆம் தேதியன்று தென்னாப்பிரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பினார். தற்போது மீண்டும் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பிய விராட் கோலி சக வீரர்களுடன் சேர்ந்து தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். மெக்ஜாம் புயல் காரணமாக திருத்தணி முருகன் கோவிலின் மலைப்பாதையில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக கனரக வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. மலைப்பாதையில் தற்போது 70% சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து 10 நாட்களுக்கு பிறகு பைக், கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கு மட்டும் கோயில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே பன்னீர்செல்வம் என்பவரது நிலத்தில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இதற்கு கடந்த 7 மாதமாக வாடகை கொடுக்கவில்லை. ஆத்திரமடைந்த பன்னீர்செல்வம் டாஸ்மாக் கடைக்கு சங்கிலி மூலம் மற்றொரு பூட்டு போட்டு பூட்டிச் சென்றார். அங்கு வந்த குடிமகன்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருப்பூர் தண்ணீர் பந்தல் கிராமத்தில் டாஸ்மாக் கடை உள்ளது. அங்குள்ள பாரை நடத்த தங்களை அனுமதிக்க வேண்டும் என திமுக பிரமுகர் சாமிநாதன் அந்த இடத்தின் உரிமையாளர் சிவசங்கரனிடம் கேட்டார். அவர் சம்மதிக்கவில்லை. ஆத்திரமடைந்த சாமிநாதனின் ஆதரவாளர்கள் டாஸ்மாக் பாரை அடித்து நொறுக்கி சூறையாடினர். தடுக்கச் சென்ற பார் ஊழியர் சூர்யாவை பாட்டிலால் தாக்கினர். போலீசார் விசாரிக்கின்றனர். பாரை அடித்து நொறுக்கும் CCTV காட்சிகள் வைரலாகி வருகிறது. வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு அரங்கம் அமைக்கும் பணியை அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், பெஞ்சமின், தங்கமணி, வேலுமணி, தலைமை நிர்வாகி மகாலிங்கம் ஆகியோர் ஆய்வு செய்தனர். உத்தரமேரூரில் மின்மாற்றி திருட முயன்ற நரிக்குறவர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருட்டு சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. காஷ்மீர் ரியாசி மாவட்டத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 2 பேர் பலியாயினர். 13 பேர் காயமடைந்தனர். 4 பேரின் நிலைமை மோசமாக உள்ளது. நெல்லை சென்னை இடையே இயக்கப்பட்ட வாராந்திர வந்தே பாரத் ரயில் நாகர்கோவில் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 4ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை வியாழனன்று இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை நெசவாளர் காலனியில் புதிதாக அமைக்கப்பட்ட இறகு பந்தாட்ட மைதானத்தை பாஜக MLA வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார். பின்னர் அங்கு கட்சியினருடன் இறகுபந்து விளையாடினார்.
எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களை மறந்துவிடக் கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறினார். பாதுகாப்பு படையினரால் தான் பண்டிகைகளை குடும்பத்துடன் கொண்டாடும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது என்றார். புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கத்தின் சார்பில் 27வது தேசிய புத்தக கண்காட்சி 22ஆம் தேதி துவங்கி வரும் 31ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் கடந்த ஆண்டு 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகின. இவ்வாண்டு விற்பனை இலக்கு 1 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி அணிந்து வந்து கோடி மரக்கன்றுகள் நடும் விழாவை தொடங்கி வைத்தனர். மேலும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு தார்பாய்கள், இனிப்புகள் வழங்கினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கதிர்குளம் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானை நெல், வாழை மரம், மாஞ்செடிகள் போன்ற பயிர்களை சேதப்படுத்தியது. வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் புகார் கூறினர். விவசாய நிலங்களுக்குள் யானைகள் வராமல் தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் கலெக்டர் ஜெயசீலன் ஆய்வு செய்தனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளை வெம்பக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த முத்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ரங்கசாமி நேற்று காலை தேங்காய் பறித்துக் கொண்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்து மூளைச்சாவு அடைந்தார். அவரது உறவினர்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்ததை அடுத்து உறுப்புகள் தானம் அளிக்கப்பட்டன. சென்னை ஆலந்தூரில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பண்டிகை பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக முதன்மை பேராயர் குணசேகரன் சாமுவேல் கலந்து கொண்டார். அப்போது மீண்டும் மோடி வேண்டும் என கூறி கேக் வெட்டி கொண்டாடினர். இந்தியாவில் பிரதமர் மோடிக்கு மாற்றான தலைவர் வேறு யாரும் இல்லை என மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் கூறினார். நாடு யாருடைய கைகளில் பாதுகாப்பாகவும் வலுவாகவும் இருக்கும், சர்வதேச அரங்கில் நாட்டின் மதிப்பை உயர்த்தியது யார் போன்ற கேள்விகள் உள்ளவரை ஓரிரு விஷயங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து முடிவெடுக்க முடியாது என்றும் கூறினார். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் டெஸ்ட் தொடரில் அமைதி புறா ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பேட் ஷூ பயன்படுத்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் உஸ்மான் கவாஜாவுக்கு ஐசிசி தடை விதித்துள்ளது. அந்த ஷூ அணிந்து போட்டியில் பங்கேற்க ஐசிசி தடை விதித்த நிலையில் ஐசிசிக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக கவாஜா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் முந்தைய காங்கிரஸ் அரசு அறிமுகப்படுத்திய நலத்திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்படாது என்று முதல்வர் பஜன்லால் சர்மா தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் இலவச மருந்துகள் தொடர்ந்து வழங்கப்படும், அத்தியாவசிய மருந்துகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் 4 பேருக்கு JN1 என்ற புதிய வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வகை கொரோனா வேகமாக பரவுவதோடு நோய் தடுப்பாற்றலையும் பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கொரோனா தொற்றுடன் பிற நோய் தொற்றுகளின் அதிகரிப்புக்கும் இந்த திரிபு காரணமாக அமையலாம் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 5 லட்சத்துக்கான காசோலையை முதல்வர் ஸ்டாலினிடம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உடனிருந்தார். ஒடிசா முன்னாள் கவர்னர் MM ராஜேந்திரன் உடல் நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். MM ராஜேந்திரனுக்கு தமிழக அரசு சார்பில் காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று முதல்வர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடன் தள்ளுபடிக்காக விவசாயிகளே வறட்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்புவதாக கர்நாடக அமைச்சர் சிவானந்த் பாட்டீல் தெரிவித்துள்ளார். அவரின் இந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. சிவானந்த பாட்டீலின் இந்த பேச்சு மிகவும் பொறுப்பற்றது என மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் விஜயேந்திரா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைச்சரவை நியமனத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் அனைத்து துறைகளும் குழப்பத்தில் உள்ளதாக முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் தெரிவித்தார். இதனால் ஆட்சியே ஸ்தம்பித்துள்ளது. ராஜஸ்தான் மக்களிடம் தற்போது ஏமாற்றம் பரவ தொடங்கியுள்ளது என்றும் கூறினார். டெல்லியில் நடந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். சிறுவர் சிறுமியர் நடத்திய இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். நீலகிரியில் டிசம்பரில் உறைபனி பொழிவு இருக்கும். இதனால் வெப்பநிலை 4 டிகிரிக்கும் குறைவாக செல்லும். ஞாயிறன்று பனியின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. தலைக்குந்தாவில் வெப்பநிலை 0 டிகிரியாக பதிவானது. கடும் குளிரால் தோட்ட தொழிலாளர்கள் மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர். முதல்வர் மோகன் யாதவ் தலைமையிலான மத்திய பிரதேச அமைச்சரவையில் 28 MLAக்கள் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். 18 தலைவர்கள் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர். 10 பேர் இணை அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். OBC பிரிவினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அப்பிரிவைச் சேர்ந்த 11 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது.
வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவில் குடிலில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பாதிரியார்கள் தீர்த்தம் தெளித்தனர். சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். ஒருவருக்கொருவர் இனிப்புகள் மற்றும் கேக்குகள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை தொடர்ந்து ராப்பத்து விழா நடக்கிறது. ராப்பத்து 2ஆம் நாளில் ராஜகோபால சுவாமி பட்டுச்சேலை உடுத்தி கிளியை கையில் ஏந்தி ஆண்டாள் திருக்கோலத்தில் உலா வந்தார். தீட்சிதர்கள் பாசுரங்களை பாடினர். ஆண்டாளாக அருள் பாலித்த பெருமாளை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சென்னை சாந்தோம் பூண்டி மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பங்கு தந்தை சாம்சன் இயேசு பாலகனுக்கு புனித நீரை தெளித்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். நள்ளிரவில் நடந்த சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். சிறப்பு திருப்பலியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். வெள்ள பாதிப்பு காரணமாக மிக எளிமையாகவே கிறிஸ்துமஸ் விழா நடந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி கடந்த சனிக்கிழமை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வைகுண்ட துவாதசியான நேற்று 63,519 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் உண்டியலில் பக்தர்கள் நேற்று ஒரே நாளில் ரூபாய் 5.05 கோடி காணிக்கை செலுத்தியுள்ளனர். பூந்தமல்லி சித்தி புத்தி சமேத ஞானசுந்தர விநாயகர் கோயிலில் 1008 திருவிளக்கு பூஜை நடந்தது. பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உத்திரமேரூர் அடுத்த மல்லிகாபுரத்தில் உள்ள 500 ஆண்டு பழமையான அந்தோனியார் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடந்தது. சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடந்தது. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரி விழுப்புரம் மாவட்ட எல்லையில் உள்ள திருவக்கரையில் வக்ரகாளி அம்மன் கோயில் உள்ளது. உலக நன்மைக்காகவும் ஊர் செழிப்பாக இருக்க வேண்டியும் 1008 பால்குட அபிஷேகம் நடந்தது. பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து பால்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து அபிஷேகம் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் முருக பக்தர்கள் பேரவை சார்பில் உலக நன்மை வேண்டி 27ஆம் ஆண்டு மலர்காவடி பெருவிழா நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மலர்காவடி எடுத்தனர். மேட்டுப்பாளையம் ஸ்ரீ சாய்ராம் மகாலில் இருந்து புறப்பட்டு ஊர்வலமாக பவானி ஆற்றின் கரையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்று மலர் வழிபாடு செய்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ர தரிசன விழாவை முன்னிட்டு சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானுக்கு செப்பு கம்பிகளால் கட்டப்பட்ட லட்சம் ருத்ராட்சத்தில் செய்யப்பட்ட விமான பந்தல் மற்றும் குடை அமைக்கப்பட்டு ருத்ர அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா தொடங்கியுள்ள நிலையில் முக்கிய நிகழ்வாக நாளை தேரோட்டம் நடக்க உள்ளது. மூலவரான நடராஜர் வெளியே வர உள்ளார். இதனால் பல்வேறு பூஜைகள் நடந்து வருவதால் இன்று பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெருவழி பாதையில் பக்தர்களை அனுமதிக்கும் நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அழுதையில் இருந்து மதியம் 2:30 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். மத்திய அமெரிக்க நாடான நிகர்குவா நாட்டின் ராஞ்சோ கிராண்டேவில் உள்ள மன்சேரா ஆற்று பாலத்தில் 70 பயணிகளுடன் பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்தது. 10 குழந்தைகள் உட்பட 19 பேர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். படுகாயமடைந்த 26 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. தெற்கு மற்றும் மத்திய காசாவில் தரை வழியாக முன்னேறி வந்த இஸ்ரேல் படை வீரர்களை குறிவைத்து ஹமாஸ் அமைப்பினர் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தினர். இதில் 13 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக இயேசு பிறந்த பெத்லஹேமில் எவ்வித சிறப்பு கொண்டாட்டமும் நடக்கவில்லை. தேவாலயங்கள், வீதிகள் ஆள் நடமாட்டமின்றி காணப்பட்டது. கிறிஸ்துமஸ் அலங்காரம் காணப்படவில்லை. முக்கிய நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள் மூடப்பட்டிருந்தன. இந்தோனேஷியாவின் சுலவெசி தீவில் செயல்பட்டு வரும் நிக்கல் தொழிற்சாலையில் நேற்று பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. வெடிவிபத்தில் 13 ஊழியர்கள் பலியாயினர். மேலும் 38 பேர் படுகாயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் 5 ஊழியர்கள் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என தெரிந்தது. பழுது நீக்கும் பணியின் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் குழுவினரால் காசா முனைக்கு கடத்திச் செல்லப்பட்டவர்களில் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. சுரங்கத்திலிருந்து மீட்கப்பட்ட 5 பேரின் உடல்களை பாதுகாப்பு படையினர் இஸ்ரேலுக்கு கொண்டு சென்றனர்.
துபாயிலிருந்து 303 இந்தியர்களுடன் நிக்கராகுவா நாட்டிற்கு சென்ற பயணிகள் விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக பிரான்ஸ் நாட்டின் வர்ஜே நகர விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. ஒரே விமானத்தில் 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நிக்கராகுவா நாட்டிற்கு செல்வது குறித்து சந்தேகமடைந்த பிரான்ஸ் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பயணிகள் உரிய அனுமதியுடன் பயணித்ததும் மனித கடத்தலில் ஈடுபடவில்லை என்பதும் உறுதியானதை அடுத்து விமானம் மீண்டும் புறப்பட அனுமதி வழங்கப்பட்டது. ரஷ்யாவின் முர்மான்ஸ்க் பகுதியில் உள்ள துறைமுகத்தில் அணுசக்தி மூலம் இயக்கப்படும் சேவ்மோர்புட் சரக்கு கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 300 சதுர அடி வரை தீ பரவியதாகவும் 1 மணி நேரத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டதாகவும் அவசரகால அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கப்பலின் அணு உலைக்கும் பாதிப்பு இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய கடற்பகுதியில் இஸ்ரேல் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது பயங்கரவாதிகள் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தினர். இந்த ட்ரோன் ஈரானில் இருந்து ஏவப்பட்டது என அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. இதனை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்காவின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என ஈரான் கூறியுள்ளது. பிரசாத் நேல் இயக்கத்தில் பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதிஹாசன் நடிப்பில் 22 வெளியான படம் சலார் 3 நாட்களில் இப்படம் 400 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இந்தியாவில் 250 கோடி ரூபாய், வெளிநாடுகளில் 150 கோடி ரூபாய் வசூலித்திருக்கலாம் என்கிறார்கள். தமிழில் 12 கோடி ரூபாய் வரை மட்டுமே வசூலித்துள்ளதாம். மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் புதிய படம் விடாமுயற்சி. இதன் படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டில் நடக்கிறது. அங்கு அவரை நடிகை பாவனா சந்தித்துள்ளார். கன்னட படம் ஒன்றுக்காக பாவனா உட்பட அவரது குழுவினர் அஜர்பைஜான் நாட்டில் முகாமிட்டுள்ளனர். அப்போது ஹோட்டலில் பாவனா அஜித்தை சந்தித்து பேசினார். இந்த போட்டோ வீடியோ வலைதளத்தில் வைரலானது. கடந்த 2010 அஜித்தின் அசல் படத்தில் பாவனா நடித்தார். குட் நைட் பட வெற்றிக்கு பின் மணிகண்டன் லவ்வர் என்கிற படத்தில் ஹீரோவாக நடித்து வருகிறார். புதியவர் பிரபுராம் இயக்குகிறார். கௌரி பிரியா ரெட்டி நாயகியாக நடிக்க படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடந்து வரும் சூழலில் இதன் டீசர் வெளியாகியுள்ளது. காதல் கதையில் தயாராகியுள்ள இந்த படம் வரும் காதலர் தினத்தில் ரிலீஸ் ஆகும் என டீசருடன் அறிவித்துள்ளனர். தமிழ் சினிமாவில் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு அதிக படங்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் வரை 230 படங்கள் ரிலீஸ் ஆன நிலையில் டிசம்பர் 29 ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஜெய் விஜயம், மதிமாறன், 3ஆம் மனிதன், மூத்த குடி, நந்திவர்மன், பேய்க்கு கல்யாணம், ரூட் நம்பர் 17, சரக்கு, வட்டார வழக்கு, யாவரும் நல்லவரே ஆகிய 11 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இந்த வாரம் வெளியாகும் படங்களை சேர்த்தால் தமிழில் இந்த ஆண்டு படங்கள் வெளியீடு 240 கடக்கும். ஜெயிலர் படத்திற்கு பின் தனது அடுத்த பட அறிவிப்பை வெளியிட உள்ளார் நெல்சன் திலீப் குமார். எனது அடுத்த படத்திற்கான கதை எழுதும் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறேன். இதில் நடிப்பதற்கு சில முக்கிய நடிகர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. 1 மாதத்திற்குள் எனது அடுத்த பட அறிவிப்பு வெளியாகும் என நெல்சன் கூறினார். அடுத்து தனுஷைத்தான் நெல்சன் இயக்குவதாக தொடர்ந்து செய்திகள் வருகின்றன. ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், இஷா கோபிகர் நடித்துள்ள அயலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது. ஏலியன் கதையில் உருவாகியுள்ள இந்த படத்தின் இசை வெளியீடு சென்னையில் நடக்கும் நிலையில் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை வரும் ஜனவரி 7 துபாயில் பிரம்மாண்டமாக நடத்த படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். தனுஷ் தனது 50வது படத்தை இயக்கி முடித்துவிட்டார். இந்த படத்தின் தலைப்பு கூட இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தனுஷ் இயக்கும் 3வது படத்தின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என தலைப்பு வைத்துள்ளனர். இதில் பவிஷ், மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்திரன், பிரியா வாரியர், ராபியா, ரம்யா, வெங்கி ஆகியோர் நடிக்கிறார்கள். ரொமான்டிக் காதல் கதையாக உருவாகிறது.